சோத்திரம். நமக்கு நஷ்டங்கள் கடந்து வந்தாலும் ஆமை சோத்திரம், மற்றவர்களை குற்றப்படுத்தி பழகக்கூடாது. தேவ சமூகத்தில் நாம் நம்மளை என்ன பண்ணணும்? சாரிக்கணும். ஆமை சோத்திரம். எந்த இடத்துல நம்ம தவறணும், எந்த இடத்துல புத்தியினமாய் நடந்தோம், எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையிலே குற்றங்கள் கடந்து வந்தது என்று சொல்லி தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, என் குற்றத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, சொல்லி தாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாய் அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு காரியங்களை விளங்க பண்ணுவார். எப்படி விளங்க பண்ணுவார்? ஆனா சோத்திரம், பல ரூபங்கள்ல தேவன் நமக்கு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் போதும் புரிந்து கொள்ளாமல் கடந்து போகும்போது நஷ்டத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. உடனே தேவன் ஒரு நஷ்டத்தை என்ன பண்ணிட மாட்டார்? அனுமதிச்சிட மாட்டார். சோத்திரம். தேவன் தொடர்ச்சியாய் நம்மளோடு என்ன பண்ணுவார்? பல ரூபங்கள்ல இடைபடுவார். ஆனா சத்துரு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டு போயிடுவான். சத்துரு என்ன பண்ணிடுவான்? கடினப்படுத்திட்டு போயிடுவான். கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரர் சோத்திரம் சில பகுதியிலே தவறுகிறார். அந்த பகுதியே சோத்திரம் ஊழியக்காரவங்க சொல்லி உணர்த்துறாங்க. ஆமே சோத்திரம், இப்படிப்பட்ட காரியங்களா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அந்த பகுதியை சாதிக்கிறார். தான் செய்கிற காரியம் சரின்னு என்ன பண்ணுகிறார்? சாதிக்கிறார். இது நிமித்தம் சில பாதிப்புகள் கடந்து வருகிறது. சோத்திரம். ஆனாலும் அந்த பகுதியை பல ரூபங்கள்ல சோத்திரம் பல மனிதர்கள் மூலியமாய் தேவன் உணர்த்தி கொடுத்தும் கூட அந்த பகுதியை அவங்களால என்ன பண்ணிக்கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல. கடைசியில சோத்திரம் அவங்கள நடத்துற தலைமை ஊழியக்காரர் போய் என்ன பண்றார்? அந்த ஸ்தாபனத்துடைய சோத்திரம், அந்த ஊழியக்காரருடைய ஸ்தாபனத்துடைய தலைவர் போய் சில பகுதிகளை சொல்லி கொடுக்கும் போது கூட சோத்திரம் அதையும் அவங்களால என்ன பண்ணிக்க முடியல, புரிந்து கொள்ள முடியல. இப்ப சாத்தான் எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறான் பாருங்க. சோத்திரம் எப்படி வஞ்சிக்கிறான்? அவங்க செய்கிறத சரிங்கிற மாதிரி என்ன பண்றான்? வஞ்சிக்கிறான். திடீர்னு சோத்திரம் சம்பந்தமே இல்லாத மூன்றாவது ஒரு ஊழியக்காரர் சோத்திரம் போய் என்ன பண்றார்? ஆவியானுடைய ஏவுதல் நிமித்தம் அவரை போய் சந்திக்கிறார். சந்திச்சு சோத்திரம் அவங்களுடைய குற்றங்கள் எல்லாம் என்ன பண்றார்? ஐயா, நீங்க தவறு செய்து கொண்டு இருக்கிறீங்க, சோத்திரம் இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொன்னார். ஆனாலும் அந்த காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோத்திரம் இவ்வளவு பிளண்டர் மிஸ்டேக் வருது, இவ்வளவு பெரிய தவறுகள் வருது. ஆனாலும் சோத்திரம் இத்தனை பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லியும் அதை அவர்களால் என்ன பண்ணிக்கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பெரிய பாதிப்பை சந்திப்பாங்க. சோத்திரம். இது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பல முறை நம்மளோடு என்ன பண்ணுவார்? ஒரு தீமையை நமக்கு அனுமதிப்பதற்கு முன்பதாக, நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் நடக்கும் பொழுது சோத்திரம் அதை ஆவியானவர் உணர்த்துவார். ஆனா சத்துரு நம்மளை எப்படி கொண்டு போயிருவோம் அப்படின்னா, நம்ம செய்யறது சரி போல கொண்டு போயிருவோம். அப்படி ஒரு போக்கஸிங்க கொண்டு வந்துருவான். அதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமா அமைகிறது. அதனால சோத்திரம் நம்ம அலசி அந்த இடத்துல நிதானிச்சு பழகணும். ஆமை சோத்திரம் தேவனிடத்துல விசாரிக்கணும். ஆண்டவரே, இப்படி எல்லாம் ஒரு பகுதியை சொல்றாங்களே, சரிதானா, உண்மைதானா, எங்க இடத்துலதான் பலவீனம் இருக்கா ஆண்டவரே என்று சொல்லி என்ன பண்ணிடணும்? தேவ சமூகத்துல உய்த்து ஆராய்ந்து அந்த பகுதியை சரிபடுத்தி என்ன பண்ணிடணும்? ஒருவேளை தேவன் நமக்கு அதை விளங்க பண்ணுவார். சோத்திரம் எந்த பகுதியை குறித்து தேவன் பேசி வராரோ அதை சோத்திரம் பல வழிகள்ல நமக்கு என்ன பண்ணுவார்? அதை குறித்தே நம்மளோடு இடைபடுவார். அதிலே நம்ம என்ன பண்ணிடணும்? சோத்திரம் உணர்வு அடைஞ்சிடும். ஆமை சோத்திரம். இல்லாத பட்சமாய் போகும்போதுதான் திருத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு ரட்சகர் போகிறார். சோத்திரம் இப்படியே விட்டா என்ன ஆயிரும்? நஷ்டப்பட்டு. அப்ப திருந்தனுமே. அதனால கர்த்தர் என்ன பண்றார்? ஒரு தீமையை அனுமதிக்கிறார், ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார். ஒரு நஷ்டம்னு வரும்போதுதான் நம்ம கொஞ்சம் நிப்போம், கவனிப்போம். அப்படிங்கிற இடத்தை என்ன பண்ணுகிறார்? தேவன் அனுமதிக்கிறார். அந்த இடத்திலாவது என்ன பண்ணணும்? கவனிக்கும். அந்த இடத்தையும் கவனிக்காம என்ன பண்ணிடக்கூடாது? சோத்திரம் மற்றவங்களை கை நீட்டிட்டு என்ன பண்ணிடுற, இப்படி போயிட்டா சோத்திரம் போக போக பெரிய நஷ்டத்துக்குள்ளத்தான் நம்ம போய் சேர முடியுமே ஒழிய நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் அந்த இடத்தை விட்டு மீண்டு என்ன முடியாது. அப்படி சத்துரு வஞ்சிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமை சோத்திரம். அதனால தேவன் பலமுறை சொல்லிதான் ஒரு நஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். அது நம்மளை திருத்துவதற்காக, நம்முடைய தவறுகளை புரிந்து கொள்வதற்காக அனுமதிப்பார். அந்த இடத்திலாவது நம்ம என்ன பண்ணிடணும்? உணர்வடைந்து கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்? ஆமை சோத்திரம் கடந்து வந்துடும். அதனால சோத்திரம், அதனால இந்த பகுதியில நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். சோத்திரம் நம்ம செய்யறதை சரி போல சத்துரு காமிப்பான், எனக்கா இருந்தாலும் உங்களுக்கா இருந்தாலும். ஆனா நமக்கு மேல சொல்லும் போது சோத்திரம் அந்த காரியங்களை நிதானிச்சு சரி அப்படின்னு என்ன பண்ணணும்? புரிந்து கொண்டு நாம் அந்த பகுதிக்கு நேரம் என்ன பண்ணணும்? கடந்து வரணும். தேவன் இரக்கம் செய்யும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சோத்திரம் என்னிடத்து நானும் நிறைய பேருக்கு சில ஆலோசனைகள் பிரச்சனைகள் வருவதற்கு முன்னாலே சொல்றேன். ஆனாலும் சோத்திரம் புரிந்து கொள்ளுகிறது. ஏதாவது ஒரு பாதிப்புல போய் என்ன பண்றாங்க? சிக்கிறாங்க. சோத்திரம்
இப்போ தேவன் சோத்திரம் அப்போ அந்த பகுதியில் அவங்க கவனிச்சிருந்தா இந்த சூழ்நிலை என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்கிறாரு என்று சொல்லி. அதனால சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும், நமக்கு நேராய் சில ஆலோசனைகள், சில காரியங்கள், சில புத்திமதிகள் கடந்து வரும்போது கொஞ்சம் கவனித்து சோத்திரம் தேவ சமூகத்தில் ஜெபித்து அதை சரியான விதத்தில் நீங்கள் கையாள்வீர்களானால் சோத்திரம் நாம் வீணான பாதிப்புக்குள் கடந்து போகாதபடி நாம் நம்மளை என்ன பண்ணிடலாம், பாதுகாத்துக்கலாம். ஒரு முறை ஒரு ஆலோசனை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன். என்ன ஆலோசனை கொடுத்தேன்னா, சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வேண்டிய ஒரு சூழல். அப்போ சோத்திரம் அந்த சூழ்நிலையில் ஒரு துக்கம் நடந்துருச்சு, ஒரு மரணம் நடந்துருச்சு. அப்போ சோத்திரம் இது என்னுடைய செய்திக்கு கேள்வி வருது. நான் சொல்கிறேன் சோத்திரம் ஆராதனைக்கு என்ன பண்ண வேண்டாம், ஆராதனைக்கு போகணும், அதுதானே முக்கியம். சோத்திரம் கர்த்தருடைய நாள் இல்லையா. ஆமே சோத்திரம். அவங்க எனக்கு போதிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு போதிக்கிறாங்க. சோத்திரம் இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கிறார், மகிழ்ச்சியாய் இருக்கிற வீட்டுக்கு போவதை பார்க்கலாம் துக்க வீட்டுக்கு போறது. இயேசுநாதர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? என்ன சொல்ல சோத்திரம், கர்த்தருடைய ஊழியக்கார சொல்றாங்களே சோத்திரம். அந்த வசனத்தை மட்டும் பார்க்கலாமா? இன்னொரு வசனம் இருக்கு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டு நீ போய் கர்த்தரை தொழுதுகள். மரித்தோரை அடக்கம் பண்ணட்டு நீ போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யு. 2 வசனம் இருக்கு. சோத்திரம் பிசாசு கண்ணை மறைக்கிறான் பாரு. அப்ப அடுத்து நான் சொல்றேன், மீறி போவீர்களானால் பாதிக்கப்படுவீர்கள். மீறி போவீர்களானால் அடுத்து சோத்திரம் கர்த்தர் என்ன எங்களை தண்டிச்சிருவாரா? வாக்குவாதமா வருது. நான் தண்டிப்பான்னு சொல்லலாமா, எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறோம், ஜெபிச்சிருக்கிறோம். வியாதி பலவீனத்தில் பாதிக்கப்படுவாங்க, 1 மாதம் 2 மாதம் ஏதோ ஒரு சூழ்நிலை வருவாங்க. ஜெபிக்கும் போது அது பேயா எழும்பும். கடைசியில் ஏண்டான்னு கேட்டா சோத்திரம் இவதுக்கு அந்த அடக்கத்துக்கு வந்தான்னு கேட்குது. வேதுக்கு அந்த அடக்கத்துக்கு. அப்ப எல்லா அடக்கத்துக்கு நம்ம போய் நிற்க கூடாது. சோத்திரம் பிசாசு எத்தனையோ பேர் வந்தா எல்லாரையும் விட்டுட்டு தேவ பிள்ளை பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, படாத பாடுபடுத்தி இருக்கு. சோத்திரம் அதுக்கப்புறம் ஜெபிச்சு அறிக்கை செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் விலகும். சோத்திரம் அதுக்கப்புறம் தான் அந்த பலனை பார்க்க முடியும். இதெல்லாம் பல சூழ்நிலையை கண்டு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஆலோசனை என்ன பண்றோம், சொல்லுகிறோம். சரி போகட்டும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சோத்திரம் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல அவங்க பாதிக்கப்பட்டாங்க. சோத்திரம் அப்போ அவங்க உணர்வடைஞ்ச மாதிரி தெரியல. அதனாலதான் சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம் ஊழியக்காரர்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பகுதியில நம்ம ஆலோசனை கேட்டு கடந்து போனா வீணான பிரச்சனைகளுக்கு நாம் என்ன பண்ணலாம், விலகி இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தேவையில்லாம போய் நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி கொள்ளக்கூடாது. அதனால சாத்தான் பார்த்தா சோதரன் நமக்கு 4 வசனம் தெரிஞ்சிருக்குங்கிறதுனால என்னமோ நம்ம செய்யறதெல்லாம் சரிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவான், ஃபோக்கஸ் பண்ணிடுவான். சோதரம் அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுவார், பல சூழ்நிலை அப்பயாவது என்ன பண்ணணும், உணரும். இல்லைன்னா அடுத்தடுத்து உச்சத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கு. இல்லைன்னா அந்த தப்புக்குரிய தண்டனையை முழுவதும் நாம் தீர்த்து முடிக்கிற வரைக்கும் என்ன முடியாது, அதுல இருந்து வெளியில என்ன முடியாது, வர முடியாது. நான் சொல்லுகிற காரியம் புரியுதா? சோதரம் ஒரு தப்பு செஞ்சா அது குறிப்பிட்ட காலத்துக்கு தண்டனை உண்டு. அதுக்காண்டி காலம் ஃபுல்லா தேவன் தண்டிக்க மாட்டார். சோதரம் ஒருவேளை 1 மாதம் படுக்கையில போடுறான்னு வச்சுக்கோங்க. சோதரம் 1 மாதம் இந்த தப்புக்கு தண்டனை படுக்கைனா சோதரம் அதுக்கு முன்னாலேயே கர்த்தர் இந்த பிரச்சனை இதை நீ சரிப்படுத்திக்கேன்னு சொல்லுவார். அந்த இடத்துல கவனிக்கலைன்னா அதுல போய் சிக்குவோம். சிக்கும்போது சிக்குனதுக்கு அப்புறமாவது என்ன பண்ணிடணும், ஐயோ சொன்னாங்களே நம்ம என்ன பண்ணல, கவனிக்கல, ஆண்டவரை இறக்கம் செய்யுங்க போவான்னா 1 வாரத்திலேயே எழும்பி வருவதற்கு தெய்வம் என்ன பண்ணுவார், இறக்கம் செய்வார். கடைசி வரைக்கும் உணரலைன்னா அந்த தப்புக்கு 1 மாதமோ 2 மாதமோ எத்தனை மாதத்தை தெய்வம் நியமித்து வச்சிருக்கிறாரோ அத்தனை நாட்கள் அந்த வேதனையை கடந்துட்டு தான் என்ன முடியும், வெளியில வர முடியும். வெளியில வராம இல்ல வந்துருவோம். சோத்திரம் குறிப்பிட்ட மாதத்துக்குள்ள என்ன பண்ணிடுவார். சோத்திரம் இப்போ ஒருத்தன் தப்பு செய்யறான், திருடிட்டேன், சோத்திரம் அவனை பிடிச்சி ஜெயில போட்டானா சோத்திரம் ஜாகிர வரைக்குமா போடுவாங்க. அப்படி தப்புக்கு ஏற்றவாறு 1 மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ 10 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ போடுறாங்க இல்லையா. சில பேர் ஆயுள் கைதியா போடுறாங்க. ஆனா சில சமயம் கருணையின் அடிப்படையில் என்ன பண்றாங்க, அப்படி நன்னடக்கை நிமித்தமாக அவனை என்ன பண்றாங்க, விடுதலை பண்ணுகிறார்கள். ஆமை சோத்திரம். இது போல ஆமை சோத்திரம் நம்ம அந்த பகுதியில உணர்வடைஞ்சிட்டா சோத்திரம் சீக்கிரமா அதுல இருந்து என்ன பண்ணிடலாம், விடுதலை ஆகி வந்துடலாம். சோத்திரம் எந்த ரூபத்திலே நமக்கு உணர்வு வரல, என்ன சொன்னாலும் விளங்கலைன்னா கொடுக்கப்பட்ட கால வரைக்கும் அந்த பிரச்சனை நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கும், பாதித்து கொண்டு இருக்கும். இவைகளை நாம் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். வீணாய் ஜனங்கள் சங்காரமாயிடக்கூடாது. சோத்திரம் அநேக தேவ ஜனங்களை பார்த்துட்டு வரேன், நிறைய பேர் சோத்திரம் முடிய ஐக்கியத்திலும் சரி அநேக இடத்துல சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு சத்தியமும் வெளிச்சமும் இல்லாததுனால வீணா பிரச்சனையில சிக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க,
தவிக்கிறான். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சோத்திரம். ஆண்டுடைய இரக்கத்தினால நம்முடைய சபை மக்களுக்குள்ள அப்படிப்பட்ட பெரிய பாதிப்பை பார்க்க முடியல. வெளியில எல்லாம் போனா சோத்திரம் எவ்வளவு பாதிப்புல கிடக்குறாங்க தெரியுமா? சோத்திரம். இப்பதான் நினைப்பேன், சரியான ஒரு ஆலோசனை சத்தியம் இல்லாதனால தேவஜனம் சங்காரமாகி கொண்டே இருக்கேன் என்று சொல்லி. அதனால நீங்க எப்படி இருக்கணும்? சோத்திரம். எல்லா பகுதியிலும் கவனமா இருக்கணும். சோத்திரம். அப்படி கவனமா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ஆசீர்வாதமா இருக்கு. அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஆமா, நம்மளால பலவீனம். ஆமை சோத்திரம். அதனால வர முடியலைன்னா அந்த ஒரு பகுதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. பலவீனம் நம்மளால வர முடியாது. ஒருவேளை முழு குடும்பம் ரட்சிக்கப்படலை, சோத்திரம், சில சூழ்நிலைகள் அப்படின்னா ஓகே. மற்றபடி சோத்திரம் உலக காரியங்களுக்காய் ஒன்றுக்கு போயிட்டு தேவனுடைய ஆராதனையை சோத்திரம் நாம் அலட்சியம் பண்ணுவோமானால் அடுத்து படுக்கைங்கிறத என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமை சோத்திரம். எல்லாத்தையும் கணக்கில் வச்சிருப்பார். எத்தனை ஆராதனை மிஸ் பண்றோமோ அத்தனைக்கும் என்ன பண்ணிடுவார்? வட்டி முதலுமா என்ன பண்ணிடுவார்? படுக்கையில் எங்க போய் படுக்கையில் வைக்கணுமோ படுக்கையில் வச்சிருவார். அதெல்லாம் புரியாம ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? விளங்காம காரியங்களை செய்யறாங்க. அதனால நீங்க விளங்கிக்கங்க. சோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வராதபடி நாம் ஆராதனையை தேவனை என்ன பண்ணணும்? கனப்படுத்தி சோத்திரம் நம்ம முடிகிற வரைக்கும், என்னாத்துமா போட்டு முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல இருக்கணும். சோத்திரம். ஒரு இடத்துல நடந்த சம்பவம். ஆமா, இரவு ஜபம். சோத்திரம். அப்ப அவரு சோத்திரம் லேட்டா முடிக்கிறாரு, சொன்ன மாதிரி முடிக்கலன்னு என்ன பண்ணிட்டார்? கோவத்துல எழும்பி ஒருத்தர் என்ன பண்ணிட்டார்? கார் எடுத்துக்கிட்டு போயிட்டார். போயின போது பார்த்தா எய்த்தாப்புல ஒருத்தன் தண்ணியை போட்டுட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்கிறான். இவருக்கு ஏற்கனவே கோபம். சோத்திரம். அதனால தண்ணியை போட்டு நடு ரோட்டில் வந்தோன்னு வண்டியை நிறுத்தி சத்தம் போட்டுருக்கிறார். சோத்திரம். அவன் ஒரு கொலகாரன் தெரியும். அவன் எடுத்து கத்தி எடுத்து என்ன பண்ணிட்டான்? ஒரே குத்திட்டான் மண்டையில். சோத்திரம். அவன் சொல்றான், சோத்திரம், பிள்ளை பக்கத்தில் இருந்திருக்கு, பிள்ளைக்காண்டி உன்னை உயிரோட விடுறேன்ட்டு போயிட்டான். பிள்ளையை பார்த்துக்கிட்டு. இல்லைன்னா என்ன இருப்பேன்? அன்னைக்கு அவர் கதை என்ன பண்ணியிருக்கோம்? இந்த தீமை உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லித்தானே இங்கே ஒரு 10 நிமிஷம் கூடுதலாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு தேவன். இதை பொறுக்க முடியாது. இங்கே போய் கத்து குத்தி வாங்கி நீ போய் பெட்டில் படுக்கணும்னு ஆசை. போய் படு, யார் வேண்டான்னு சொன்னா? அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். எப்படியோ உயிர் உழைச்சார். சோத்திரம். அவன் தண்ணியை போட்டிருக்கிறவனை பிடிச்சு அவன் சோத்திரம், அவன் கஞ்சா போட்டவனா. அவனுக்கு கஞ்சா போட்டா யாராவது கொலை பண்ணணும்னு தோணுமா? அந்த நேரத்தில் இந்த ஆள் வந்து சிக்கி இருக்கிறார். சோத்திரம். அவன் போலீஸ்ல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பான், இந்த ஆளை போட்டு தள்ளி இருப்பேன். வந்த கோவத்துக்கு பக்கத்துல பிள்ளை இருந்துச்சு, அது அழுதுச்சு, அதனால விட்டேங்கிறார். சோத்திரம். ஏதோ கர்த்தருடைய கிருபை. இல்லைன்னா அவருக்கு சோழி முடிஞ்சு என்ன பண்ணியிருக்கும்? அடக்காரனை முடிஞ்சிருக்கும். சோத்திரம். அப்ப ஏன் கர்த்தர் காலதாமதமா நடத்துறாருன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு எங்க எப்படிப்பட்ட தீமை உண்டாகி இருக்கும்னு தெரியாது. அதனால தேவன் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக. சோத்திரம். என்ன ஒருவேளை அந்த 10 நிமிஷம் இங்க கூடுதலா வந்துட்டு போயிருப்பான், அவன் போயிருப்பான், இவர் போயிருப்பார்ல. புரியுதுங்களா? சோத்திரம். அதனால தேவனுடைய சமூகம் என் ஆத்மா முடிகிற வரைக்கும் சோத்திரம் நம்ம அப்படியெல்லாம் என்ன பண்ணணும்? இருந்து பழகணும். நாங்கள் ஊழியர் கூட்டத்துக்கு போகிறோம், எப்போ அவர் முடிப்பாருன்னு தெரியாது. 1 மணிக்கு முடிச்சா 1 மணிக்கு, 12 மணிக்கு முடிச்சா 12 மணிக்கு. சோத்திரம். நான் போன ஊழியர் கூட்டத்துக்கும் போன ஒரு ஊழியர் கூட்டம். ஆமாம். சோத்திரம். அவர் எடுத்த ஆலோசனை. சோத்திரம். அதுக்கப்புறம் புத்திமதி, அதுக்கப்புறம் தேவ செய்தி அப்படின்னு சொல்லி அடிச்சு கொண்டு போகிறார். 2 தாண்டி போயிட்டு இருக்குது. சோத்திரம். எல்லாத்தையும் நெளிகிறாங்க. சோத்திரம். 11 மணிக்கு மைக்க பிடிச்சார். சோத்திரம். பேசி கடைசியில் 2:30க்கு விட்டார். சோத்திரம். அதுக்கப்புறம் 2:30க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றோம்? அப்படியெல்லாம் நாங்களும் ஊழியர் கூட்டத்தில் இருந்துட்டு தானே வரோம். சோத்திரம். 12 மணிக்கு முடிக்க வேண்டியதை போய் 2:30க்கு முடிச்சுட்டீங்களேன்னு சொல்லி குதிக்கிறோமா? 12:30லேருந்து 1 மணிக்குள்ள முடிக்கணும். 1 மணி எங்கே இருக்கு? 2:30 எங்கே இருக்கு? சோத்திரம். சர்வசாதாரணமா கொண்டு போறார். சோத்திரம். மைக்க பிடிச்சி பேசுறாரு. 11 மணிக்கே பேச ஆரம்பிச்சார். 12, 1, 2, 2:30, 3.5 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சோத்திரம். அப்ப இதெல்லாம் சோத்திரம் தேவன் நல்லதுக்கு தான் என்ன பண்றார்? அனுமதிக்கிறார். ஒரு முறை நானும் ஒரு தவறு செஞ்சிட்டேன். எப்போல அப்படி தவறு செய்ய மாட்டேன். ஜாஸ் அப்படியெல்லாம் நடத்துறான் பாருங்க. சோத்திரம். ஒரு முறை சோத்திரம் ஒரு கூட்டம் நடக்குது. சோத்திரம். கூட்டம் முடிய சோத்திரம் 5 மணிக்கு முடியும். 5 மணிக்கு முடிச்சா சோத்திரம் நான் செந்துரைக்கு வந்து என்ன முடியாது, சேர முடியாது. 1 மணி நேரம் 4 மணிக்கு முடிச்சுட்டா என்ன பண்ணிடலாம்? நான் பஸ்ஸை பிடிச்சி எல்லாம் என்ன பண்ணிடுவேன், வந்து வீட்டுக்கு நைட்டு 9, 10 மணிக்குள்ள வந்து சேர்ந்துடலாம். கடைசி பஸ்ஸை பிடிச்சிடலாம். அப்ப
அப்போ என்னடா பண்ணுறது, கடைசி நாள் கூட்டம் 5 மணிக்கு தான் முடிப்பாங்க, நமக்கு 4 மணிக்கு முடித்தா பரவாயில்ல, விட்டுருவோமே பஸ்ஸை அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன், சாப்பிட்டு 1 மணிக்கு விட்டாங்க, சாப்பிட்டு 2 மணி, அடுத்த 2 மணிக்கு ஆரம்பிக்க, 2 to 5. சரி ஐயாட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஐயாட்ட போய் ஒரு அனுமதி கேட்குறேன், ஐயா இது மாதிரி பஸ்ஸை விட்டுருவேன், அதனால் கிளம்பி போகிறேன்னார். போப்போ அப்படின்ட்டார், சோத்துரும். ஆனால் போனாலும் என் இருதயம் அடிக்கிச்சுக்குது, என் இருதயம் என்ன பண்ணுது, ஐயோ கடைசி நாள் கூட்டம் என்னடா பண்ணுறதுன்னு. ஆனாலும் போன் அடிச்சு சோத்துரும், செய்தி கொடுக்கும்போது ஸ்பீக்கரில் என்ன பண்ணிடு வச்சிரு, பஸ்ஸிலேயே நான் என்ன பண்ணுறேன், செய்தியை கேட்டுக்கிட்டு கடைசியில் அவர் நிரப்பப்படும்போது ஆவியில் நிரம்பி என்ன பண்ணுறேன், பஸ்ஸில் குதிக்கிறேன். சோத்துரும். கர்த்தருடைய இரக்கம் சோத்திரம். நம்ம கூட்டத்துக்குள்ள இல்லைனாலும் அந்த தேவ செய்தி முழுவதையும் பெற்றுக்கொள்ள தேவன் என்ன பண்ணார் பாருங்க, கரெக்டா 4 மணிக்கு முடிக்கிறார். எத்தனை மணிக்கு முடிக்கிறாரு, 4 மணிக்கு முடிக்கிறார். நான் மணியை பார்த்தேன், சே கடைசி கூட்டத்தில் நம்மளால என்ன பண்ண முடியாது, சாத்தா வஞ்சிச்சுட்டானே, நம்மளை ஏமாத்திட்டானே. சரின்னு வந்து நிக்கிறேன் செந்துறையில. அன்னைக்கு 2 கடைசி பஸ்ஸும் வரல, 2 கடைசி பஸ்ஸும் வரல. அப்புறம் போன் அடிச்சு பிராங்க்லினை வர சொல்லி 10 மணிக்கு மேலே அப்புறம் கூட்டிட்டு வந்தான். பார்த்தேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, இதுக்காண்டியே பரிசா வரவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நம்ம அக்கறை நம்ம செஞ்சிருக்கோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால அந்த தேவ செய்தியை கேட்டு அந்த கடைசி ஜெபத்துக்குள்ள நின்று பரிசுத்தருடைய பலத்தை பஸ்ஸுக்குள்ள பெற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இருந்திருக்கணும். சோத்திரம். ஆண்டவரே எனக்கு அன்னைக்கே உணர்வு கொடு, அப்படி எங்கேயும் நான் தவற மாட்டேன். அந்த ஒரு இடம் தான் என் வாழ்க்கையில தவறுனது, அது எனக்கு ரொம்ப சங்கடமாகவே இருக்கு. அந்த ஊழியக்காரரை பார்த்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். வாய்ப்புகள் கிடைக்கல, அவரை சந்திக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் நடந்தது. இருந்தாலும் அவரை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், ஐயா மன்னிச்சிருங்க, இப்படி ஒரு சூழ்நிலை நிமித்தம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லணும். சோத்திரம். ஆண்டவர்கிட்ட சோத்திரம். அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பான்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். சோத்திரம். கேட்டு ஜெபம் பண்ணுறேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளும். சோத்திரம். தேவன் தெரியும். அப்போ அவர் கரெக்டாக நான் 4 மணிக்கு விட்டுட்டார்ல, சாத்தா நம்மளை ஏமாற்றி விட்டான்ல. நம்ம யோசித்தோம் 1 மணி நேரம் பஸ்ஸு கிடைக்காது, 4 மணிக்கு வந்து என்ன பண்ணல, என்னடான்னு கேட்குறேன். பஸ்ஸுக்கு கடைசி பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கே நான் வந்துட்டேன், என்னன்னு தெரியல இந்த பஸ்ஸு வரலைங்கிறான். சரிடா கடைசி பஸ்ஸாவது வருமா, இன்னும் 1 மணி நேரம் காத்துருங்க வரும். அதுக்கப்புறம் எங்கடா இன்னும் 1/2 மணி நேரம் காத்துருங்க வரும். கடைசியில் கேட்டால் மணி 9 ஆயிடுச்சு. என்னடா ஆச்சு, 9 ஆயிடுச்சு. இனி பஸ்ஸு வராது. இனி பஸ்ஸு எப்படி. ஆண்டவருக்கு நான் சோத்திரம் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு சின்ன தப்பு செஞ்சுட்டாலும் என்னை விட்டுறாதீங்க, என்னை என்ன பண்ணிடக்கூடாது. எனக்கு அந்த பகுதியெல்லாம் உணர்த்தப்படலைன்னா நான் தவற உணர்வேனா, அதனால நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுருவேன், ஆண்டவரே நான் எங்க தப்பு செஞ்சாலும் காலதாமதம் இல்லாம உணர்த்திருங்க, நான் உணரணும். உணரலைன்னா தண்டிச்சிருங்க, உணரல என்ன பண்ணிருங்க, அப்பயே தண்டனையை வாங்கிறேன். கடைசி காலத்துல போய் படுக்கையில எல்லாம் கிடக்க முடியாது. சோத்திரம். எல்லாம் சேர்த்து அத்தனை நமக்கு என்ன ஆகும், வந்து சேரும், கடைசி காலத்துல வந்து சேரும். அதனாலதான் நீதிமான் இந்த பூமியில என்ன பண்ணுவான், சரி கட்டப்படுவான். அநேக பரிசுத்தவான்களுடைய முடிவு, அநேக விசுவாசுடைய முடிவெல்லாம் ரொம்ப பரிதாபமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. நீதிமானை பார்த்திருப்பாயானால் அவனுடைய முடிவு எப்படி இருக்கும், சமாதானமா இருக்கணும். அந்த இடத்துக்கு நம்ம ஓடிடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால நம்ம செய்யற தப்புக்கு அப்பப்ப தண்டனை யார்கிட்ட கேட்டு வாங்கிடணும், நம்மளே வாலண்டியா கேட்டு வாங்கிடணும். அன்னைக்கே நம்ம இள வயதில் நுகத்தை சுமப்பது நல்லது. சோத்திரம். கடைசி காலத்துல நம்மளால சுமக்க முடியாது. சோத்திரம். 5 வருஷம் 10 வருஷம் படுக்கையில கிடக்க முடியுமா, சோத்திரம். கொடிய வியாதியில கிடக்க முடியுமா, மருத்துவமனையில போய் ஜீவன் போகிறதே நான் விரும்ப மாட்டேன். சோத்திரம். தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், செபிக்கும் போது போயிடணும். சோத்திரம். தேவ சமூகத்துல தான் என்ன பண்ணணும், நம்ம வீட்டுல போகணும், ஆலயத்துல போகணும்.